கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் வழியில் அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் சுயம்புவாக எழுந்தருளி மக்களுக்கு அருள் புரிகிறார். மக்களை காக்கும் காவல் தெய்வமாகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களின் குறை தீர்க்கும் கருணையின் மறு உருவமாகவும் அன்னை திகழ்கிறாள். இவ்வடர்ந்த வரப்பகுதியில் தோரணப்பள்ளம் என்ற காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கும். இவ்வாற்றுத்துறையில் பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீர் குடிக்குமாம். இது போதாதா, நம் அன்னையின் கருணைக்கு உதாரணமாக சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. சுற்று வட்டார கிராம மக்கள் பட்டிகளை அமைத்து தங்கள் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தனர். ஒரு உரிமையாளரின் கரம் பசு மட்டும் பால் கறப்பதற்கும் இல்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் தினமும் வனத்துக்குள் செல்வதும் வருவதுமாக இருந்தது. பசுவின் விசித்திரமான நடந்தியை கவனித்த மேய்ப்பன் ஒரு நாள் பசுவை பின்தொடர்ந்தான். அது ஒரு வேங்கை மரத்துக்கடியில் தானாக பாலை பொழிந்தது. தெய்வ சக்தியாகத்தான் இருக்கும் என சந்தேகமடைந்தான் மேய்ப்பன். மறுநாள் சுற்று வட்டார கிராம மக்கள் ஊர் பெரியவர்களிடம் விவரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்து வந்தான். பசுவை பின்தொடர்ந்து வனத்துக்குள் சென்றனர். பசு வேங்கை மரத்துக்கடியில் தானாக பாலை பொழிந்தது. இவ்வரிய நிகழ்வை கண்ட ஊர் மக்கள் அனைவரும் தெய்வத்தின் திருவிளையாடல் என்று மெய் சிலிர்த்து கைகுப்பி தொழுதனர். கிராம மக்கள் வேங்கை மரத்துக்கடியில் சுத்தம் செய்யும் போது கனாங்கு புற்கள் சூழ்ந்த ஒரு புற்றும் அதன் அருகில் சுயம்புலிங்க திருவுருவமும் இருந்தது. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள்வாக்கு வந்து, தான் மன்னார்காடு என்ற ஊரிலிருந்து பொதிமாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும் இவ்வனத்திலே தங்கிவிட்டதாகவும் தன்னை பண்ணாரி என்று போற்றி வழிபட்டு வாருங்கள் எனவும் அருள்வாக்கு கூறினார். கேரள மாநிலத்தில் மன்னார்காடு உள்ளது. மன்னாரி என்பதே காலப்போக்கில் பண்ணாரியாக மருவியது. ஊர் மக்கள் இவ்வனத்துக்குள் அன்னைக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி பத்ம பீடத்துடன் திருவுருவம் அமைத்து வழிபட்டு வருகின்றனர். எல்லா மாரியம்மன் ஆலயத்திலும் அன்னை கிழக்கு பார்த்தபடியும் வடக்கு பார்த்தபடியும் அமர்ந்திருப்பார். ஆனால் இவ்வாலயத்தில் தெற்கு பார்த்தபடி அமர்ந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இங்கு விபூதி வழங்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக புற்றுமண் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அன்னைக்கு நேர்த்தி கடனாக புடவை சாத்துதல், தீபம் ஏற்றுதல், மரவணை வேலெடுத்தல், கை கால் உருவம் செய்து வைக்கின்றனர். பங்குனி மாதம் வரும் பூகுண்டம் பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அன்னையின் அருளை பெறுகின்றனர். இவ்வாலயத்தில் விசேஷ நாட்கள் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஆலயம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு மேற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருக்கோயில் தினமும் விடியற்காலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு திருக்காப்பிடப்படுகிறது. உபசன்னதியாக அருள்மிகு சந்தன விநாயகர் சன்னதியும் அருள்மிகு சருகு மாரியம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. தலவிருட்சமாக வேங்கை மரம் உள்ளது. அன்னைக்கு 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது.